சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நோட்டடு தீபாவளி அன்புரை டொனேஷன் நீங்க தான் முதல் கையெழுத்து. கண்டிப்பா கொடுத்துடலாம். எல்லாரும் வந்திருக்கீங்க, எல்லாரும் ஒட்டுக்கா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தீபாவளி கண்டிப்பா போனஸ் கொடுத்துடலாம், ஒன்னும் தப்பு இல்ல. கிளாஸ் நல்லா இருக்கு. எங்க வாங்க? ஆன்லைன் சார். சூப்பர் சூப்பருங்க. சத்தா இன்னும் நல்லா இருக்கு. எங்க வாங்க? ஆன்லைன் சார். வாட்ச் ஆன்லைன் சார். கையில மொபைல் கூட வச்சிருக்கீங்களா? ஆன்லைன் சார். பேண்ட் ஆன்லைன் சார். ஷூ ஆன்லைன் ஆன்லைன் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆன்லைன்லயே நீங்க போனஸ் வாங்கி. தம்பி, நான் ஏன் ஆன்லைன்ல வாங்க கூடாதுன்னு சொல்றேன்னா, அந்த காலத்துல பண்ட பரிமாற்று முறைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொடுத்து எங்கிட்ட இருக்க பொருளை வாங்கிக்குவீங்க. நான் எங்கிட்ட இருக்க பொருளை கொடுத்து உங்ககிட்ட இருக்க பொருளை வாங்கிக்குவோம். அப்ப எல்லாம் நாடு செழிப்பா இருந்துச்சு. அப்ப இப்போ நீ என்கிட்ட மொபைல் வாங்கினா என்ன கொடுப்ப? உங்ககிட்ட இருந்து பணத்தை கொடுப்ப. அப்ப என்கிட்ட உங்ககிட்ட இருக்க பணம் என்கிட்ட வருது, நான் உனக்கு மொபைல் கொடுக்குறேன். இப்போ உங்க அப்பா என்ன கடை வச்சிருக்காரு? உங்க அப்பா என்ன கடை வச்சிருக்காரு? உங்க அப்பா என்ன கடை வச்சிருக்காரு? உங்க அப்பா மெடிக்கல் ஷாப். இப்ப என்கிட்ட பணம் வந்துருச்சு, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு மளிகை பொருள் வேணா உங்க அப்பா கடையில வாங்க, செருப்பு வேணா இவன் கடையில வாங்குவேன், மெடிக்கல் வேணா அவன் கடையில வாங்குவேன், துணி வேணா அவன் கடையில வாங்க. அப்போ என்கிட்ட இருக்கிற பணம் உங்ககிட்ட வருது, உங்ககிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட வருது. நாமெல்லாம் இந்த ஊருக்காரங்க, ஆமாவா? நாமெல்லாம் ஒரே ஊருக்காரங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பணம் நம்ம கிட்டயே சுத்தி சுத்தி வருது, பொருள் மாறுது. அப்போ நாம எல்லாருமே நல்லா இருக்கிறோம். நாம ஒரு 4-5 பேருக்கு வேலை கொடுக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வேலை கொடுக்கலாம், உங்க கூட இருக்கிற தம்பிங்களுக்கு வேலை கொடுக்கலாம், உங்களுக்கு போனஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். சப்போஸ் நம்மலாம் ஆன்லைன்ல போட்டா நமக்குள்ள பணம் பரிமாற்றம் ஆகுமா? அப்போ உள்ளூர்ல இருக்க சின்ன சின்ன வியாபாரிகள் வளர்ந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மேம்படும். அப்போ நாம எல்லாம் எங்க வாங்கணும்? நம்ம உள்ளூர் வியாபாரிகள் கிட்ட தான் வாங்கணும், ஆன்லைன்ல வாங்கக்கூடாது. அப்ப நீங்க வாங்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? இனிமேல் வாங்க மாட்டீங்க ஆன்லைன்ல. அப்ப நீங்க ஆன்லைனை தவிர்ப்பீர், சிறு வணிகர்களை காப்பீர்.